ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அவங்க சக்சஸா ரிட்டர்ன் இல்ல அதுக்கு வந்து நிறைய, ஏன்னா அது டெக்னாலஜி, இது டெக்னாலஜி இல்ல. அது நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணு சுனிதாவிலும் சக்சஸா திரும்பி வருவாங்க. ஏன்னா அவங்களும் இது வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லையா, நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும், எல்லாம் சால்வ் பண்ணி அவங்க சக்சஸா திரும்பி வருவாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், லேர்ன் ஃப்ரம் the setbacks of us as well as others. இந்த ஸ்பேஸில் எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் படித்து நம்ம சக்ஸஸாக போகிறதுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இந்த ரெட் பிளானட் இருக்கு இல்லையா, இந்த செவ்வாய் கோளுக்கு ஒரு மார்ஸ் ஆர்பிட் மிஷன் ஒன்று அனுப்பணும். அது பார்த்தீங்கன்னா 68 கோடி கிலோமீட்டருங்கிறது கொண்டு போய் 295 நாள் கழித்து ஒரு என்ஜினை ரெண்டாவது ஆப்ரேட் பண்ணி அங்கே சக்ஸஸ் பண்ணணும். அந்த சக்ஸஸ் நடத்தியது இதுவரை உலகத்துல முதல் முறையா ஒரே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சக்சஸ் கிடைச்சது இந்தியாவுக்கு தான், வேற எந்த நாட்டுக்கும் கிடைக்கல. அப்ப அந்த சக்சஸ்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நாங்க மற்றவங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் செட்பேக் இருக்கோ அதெல்லாம் படிச்சு அந்த மாதிரி சக்சஸ் இது பண்ணிருக்கோம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம படிச்சுட்டே இருக்கும், படிச்சு நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே சக்சஸா கொண்டு போயிட்டு இருக்கோம். அவங்க கொண்டு வரதுக்கு அவங்க எல்லா முயற்சிகளும் திட்டமிட்டபடி நடந்துட்டு இருக்கு. ராக்கெட் அனுப்பிட்டாங்க, அவங்க கரெக்டா சேஃபா வருவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.